அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். ஒரு 5 வயது குழந்தைக்கு அடினாய்ட்ஸ் இருக்குது, நேசல் பாலிப்ஸ் இருக்கு, என்ன பண்ணலான்னு ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த நேயருக்கான பதில் தான் இந்த வீடியோ. அதாவது நேசல் பாலிப்ஸுங்கிறது என்னன்னா ஒரு பெனைன் டியூமர், அதாவது உங்களுடைய மூக்குக்குள்ள வளரக்கூடிய சதையோட பிரச்சனை தான் இந்த நேசல் பாலிப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த நேசல் பாலிப்ஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வலி ரொம்ப இருக்காது, ஆனால் இரிட்டேஷனாக இருக்கும், மூச்சு விட முடியாது, ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளம் இருந்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு நோஸில் ப்ளீடிங் கூட ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் எப்படி இதை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வர்த்தியான வீடியோ தான் இந்த வீடியோ. தொடர்ந்து கவனிங்க. நேசல் பாலிப்ஸுக்கு ஒரு சிலர் மாடர்ன் மெடிசனில் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ நேச்சுரல் ரெமெடியில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். டர்மரிக் 1 to 2 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக், மஞ்சள் எடுக்கக்கூடியவங்க, தண்ணியில் போட்டு காய்ச்சி தண்ணி குடிக்கக்கூடியவங்களுக்கு நேசல் பாலிப்ஸ் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது தவிர்த்து மஞ்சள், அப்புறம் தூதுவளை, ஆடாதோடா, யூகாலிப்டஸ் இந்த மாதிரியான பொருட்களை போட்டு ஆவி பிடிக்கிறதுனாலையும் நேசல் பாலிப்ஸ் வர்றது கம்மியாகும். கைனி பெப்பர், இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். கேப்சசின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இதில் இருக்குது, ஒரு கண்டென்ட் இருக்குது. இதனால 2014 நடந்த ஸ்டடீஸ் படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது 1 to 2 டீஸ்பூன் எடுக்கிறவங்களுக்கு அந்த நேசல் பாலிப்ஸ் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இதை கைனி பெப்பரை ஒரு ஸ்ப்ரேயை வச்சு அடிக்கிறதுனால அந்த பாலிப்ஸோட அளவு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது மென்தால் கலந்த பெப்பர்மெண்ட் லீஃப். இந்த பெப்பர்மெண்ட் லீஃபை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி தண்ணி குடிக்கும் போதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பெப்பர்மெண்ட்டை நீங்கள் ஆவி பிடிக்கிறதுனாலையும் அந்த நேசல் பாலிப்ஸோட அளவு கம்மியாகும். அதே போல் பெப்பர்மெண்டோட ஆயில் எடுத்து, அதே மாதிரி கேமமைலோட ஆயில் எடுத்து, ரெண்டும் ஒரே ப்ரொசீஜர் தான். 1 to 2 ட்ராப்ஸ் எடுத்து கொஞ்சம் காட்டன் பஞ்சில் எடுத்து தொட்டு அந்த பாலிப்ஸில் அந்த மூக்கோட உள்ளே வளர்ந்துருக்கக்கூடிய சதையில் வச்சு தடவிட்டு வரும்போது அந்த பாலிப்ஸோடைய சைஸ் கம்மியாயிடுது. அடுத்தது டீ ட்ரீ ஆயில். இதில் 3 to 4 ட்ராப்ஸ் எடுத்து ஒரு ஆலிவ் ஆயிலையோடையோ அல்லது ஒரு ஆல்மண்ட் ஆயிலோடையோ கலந்து அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்வாப், அதாவது ஒரு பஞ்சில் நனைச்சு அந்த பாலிப்ஸில் தொட்டு தொட்டு வைக்க அந்த பாலிப்ஸோட சைஸ் கம்மியாயிடும். அதே போல் நேத்திப்பாட், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, லேசான சூடு தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த தண்ணியை நேத்தி பாட் வாங்கி அந்த பாட்டுக்குள்ளே விட்டு ஒரு மூக்கு வழியாக தண்ணி விட்டு இன்னமும் ஒரு மூக்கு வழியாக தண்ணியை வெளியில் எடுக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் நேத்தி பாட்டிலேருந்து செய்யக்கூடிய ஜலநேத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜலநேத்தி ப்ராசஸை செய்யும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் வேணும். எஸ்பெஷலி நேச்சுரோபதி டாக்டர் அங்கே இருந்து உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது சில வேலைகளில் சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஆக்கி விட்டுரும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். அப்படி ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ பெட்டர் எப்போவுமே நீங்கள் ஒரு நேச்சுரோபதி டாக்டரோடைய கன்சர்னோட அதை செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸை நீங்கள் செய்கிறதுனால நேசல் பாலிப்ஸை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஏஜ் க்ரோ ஆக ப்ராசஸ் ஆக வயது கொஞ்சம் வளர அந்த நேசல் பாலிப்ஸோட அளவு சுருங்கிவிடும் ஒரு சிலருக்கு. ஸோ அந்த அடினாய்ட்ஸ் சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிந்த மட்டும் இயற்கையான நாம் போகும்போது தேவையில்லாத சர்ஜரிஸ் அவாய்ட் பண்ணலாம், ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம். இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுடைய வீடியோஸ் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதில் இருக்கக்கூடிய நம்பரில் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.